தினமொரு வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 19வது வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். நான் பேசாமல் இருந்தேன், இவன் பேச தெரியாத ஊமை என்றனர். நான் பேச துவங்கினேன், இவன் ஒரு வாயாடி என்றனர். நான் உணர்வுகளை அடக்கினேன், இவன் ஒரு மரக்கட்டை என்றனர். நான் உணர்வுகளை வெளிப்படுத்தினேன், இவன் உணர்ச்சி வசப்படுகிறான் என்றனர். நான் பிறர் தவறை பேசாமல் இருந்தேன், இவன் சமரசம் செய்கிறான் என்றனர். நான் தவறுகளை சுட்டி காட்டிட ஆரம்பித்தேன், இவன் ஒரு குறை கூறும் ஆவி என்றனர். நான் சிக்கனமாக செலவு செய்தேன், இவன் ஒரு கஞ்சன் என்றனர். நான் தாராளமாக செலவு செய்தேன், இவன் ஒரு வீண் விரயக்காரன் என்றனர். நான் எளிமையாக உடுத்தினேன், இவன் வேஷமிடுகிறான் என்றனர். நான் நன்றாக உடுத்தினேன், இவன் ஆடம்பரக்காரன் என்றனர். நான் நல்லவர்களோடு மட்டும் பழகினேன், இவன் எல்லாரையும் நேசிக்கவில்லை என்றனர். நான் எல்லோருடன் பழகினேன், இவன் கொள்கை இல்லாதவன் என்றனர். ஆம், இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் சிலருடைய கண்கள் நம்மை தவறாகவே பார்க்கும். எல்லோருக்கும் பிரியமாக வாழ்வது இயலாத காரியம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் மட்டுமே நமக்கு சரியாக சொல்ல முடியும். அவரின் பிரியத்தின்படி வாழ்வது மட்டும் நமக்குள் நல்ல திருப்தியை தரும். ஜனங்களை விட்டு சற்று விலகி சந்நியாசி போல வாழ்ந்த யோவானையும் பரிசேயர்கள் விமர்சித்தனர். ஜனங்களோடு நெருங்கி சாதாரணமாக வாழ்ந்த இயேசுவையும் பரிசேயர்கள் விமர்சித்தனர். மற்றவர்களின் மனநிலைகளுக்கு ஏற்றபடி அல்ல, நாம் தேவனுடைய மனநிலைகளுக்கு ஏற்றபடி வாழ பழகி கொண்டால் பிறரின் விமர்சனங்கள் நம்மை விசனப்படுத்தாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களை பிரியப்படுத்தும் மனிதனாக இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தி தேவ சித்தத்தின்படி வாழும் மனிதனாக இருக்க கிருபை பாராட்டும். ஆமென்.